ஹலோ மக்களே! நானும் என் குழந்தையும் கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் தனியா ட்ராவல் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் லாங் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தனியா பண்ணியிருக்கேன். இல்ல ஃபேமிலியோட போயிருக்கேன். ஆனா நானும் என் குழந்தையும் ஃபர்ஸ்ட் டைம் தான் லாங் ட்ராவல் பண்ணுறோம். கொஞ்சம் பயமா இருந்தது. இருட்டுறதுக்குள்ள போயிடுவோமா? பஸ் இருக்குமான்ட்டு. ஆனா எனக்கு கிளம்பணும் கூட தெரியல. நாகப்பட்டினம் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பஸ்ஸே சுத்தமா இல்ல. அவ்வளோ கூட்டம் ரஷ்ஷா இருந்துச்சு. வெயில் டைம் வேறயா. தம்பி வச்சுட்டு போகிறோம் பத்திரமா போயிட்டோம்னு நினச்சிட்டு அதே நினச்சிட்டு போயிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக பாண்டிச்சேரி ஒரு பஸ் இருந்தது. அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் நடுவில் ரெஸ்ட் ரூம் போகணும். தம்பி வச்சுட்டுனா முடியாது. சரி நாகப்பட்டினம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்பாவும் நாகப்பட்டினம் தாண்டி தான் ஊருக்கு போகிறாங்க ஓட்டு போகிறதுக்காக. அதனால் நான் பஸ் ஏற்றி விட்றவா அப்படின்னு சொன்னாங்க. அப்பா கூடயே போய் நாகப்பட்டினம் போயாச்சு. அங்கேருந்து சிதம்பரம் போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப ஒரு பஸ்ஸு அப்போ தான் போணுச்சு. சரி வெயிட் பண்ணி கொஞ்சம் நான் லேட்டாக போகலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த பஸ் ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் உடனே போய் ஏறிட்டோம். அங்கே போய் உட்காந்து சீட்டே இல்லை. கடைசியில் ஜன்னல் சீட்டு தான் கிடச்சிச்சு லாஸ்ட்டில். அங்கே போய் உட்காந்தா எனக்கு வாமிட்டு வரும். சரி பரவாயில்ல சீட்டு கிடச்சே போயிருந்துன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். இன்றைக்கி எலெக்ஷன் டேனால் யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸில் மாற்றி மாற்றி எல்லோரும் பேசிட்டு வந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதை பார்த்துட்டே வந்தாச்சு. கரெக்டாக சீர்காழிட்டு வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அப்புறம் டக்குன்னு இன்னொரு பஸ் மாற்றி விட்டாங்க. பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டே வந்தாங்க. என் பையன் யாராவது காசு கொடுத்து விஜய்க்கு போட சொன்னான். அதுக்காக தான் கிளம்பி பஸ் எடுத்துவிட்டான். போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இது நான் குட்டி குட்டியாக வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடுச்சு போல். சிதம்பரம் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள், நான் இறங்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் ஏறுறாங்க அப்படின்னு. அவ்வளோ கூட்டமாக ஓட்டு போகிறதுக்காக எல்லாம் அவசரமாக ஏறுறாங்க. எல்லா சேனல்லேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அக்காலாம். அவங்களுக்காக நான் ஆல்ரெடி சீட்டு போட்டு வச்சுருந்தேன் 2-3 பேருக்கு. சீட்டு போட்டு அவங்களாம் ஏறினதுக்கப்புறம் தான் நானே இறங்கினேன். இறங்கிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நான் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்தது. ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அடுத்து கடலூர் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறினப்போ கூட எனக்கு எதுவும் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. போக போக அப்படியே வாமிட் ஆகிற மாதிரி தோணுச்சு. நானும் சாக்லேட்லாம் சாப்பிட்டேன், லெமன் ஜூஸ் குடித்தேன். எல்லாம் பண்ணியும் எனக்கு கண்ட்ரோலே ஆகலை. வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன். கடலூர் வர வரமே ஒரு 10-15 தடவை எடுத்துகிட்டு இருந்தேன். கேரி பேக் எதுக்கு வச்சுருந்தேன். தம்பி வச்சுக்கிட்டு வாமிட்டும் எடுத்துகிட்டு கடலூர் வர சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக முடியல. பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டேன். உடம்பு ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே சாஞ்சு உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போக சொன்னேன். நான் சுத்தமாக முடியல, அடுத்த பஸ்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பைக்கில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வர வழியில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் மத்தியானம் தான் எழுந்திரிச்சேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. பைக்கில் வந்தது, ஹாஸ்பிட்டல் போனது, இன்ஜெக்ஷன் போட்டது, மறுபடியும் வீட்டுக்கு வந்தது எல்லாமே நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்டோரேஜ்னால டெலீட் ஆகிடுச்சு.